அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றாக இருப்பீங்க நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். 2 நாளாகவும் 20:20 உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். யாரை நம்ப சொல்கிறாங்க? நம்ம எல்லோரும் தான் நம்புகிறோம். தாய் தப்பு நம்புகிறோம், மனைவி கணவன் நம்புகிறான், கணவன் மனைவி நம்புகிறோம், பிள்ளைகள் பெற்றோர் நம்புகிறாங்க, பெற்றோர் பிள்ளைகளை நம்புகிறாங்க. சோறு போடுவோம், அது போடும். இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். உலகத்தை உண்டு பண்ணார், நம்மளை உண்டு பண்ணவர் அவர் தாங்க. நமக்கு ஜீவன் கொடுத்தவரும் அவர் தான். அவரை நம்புன்றாங்க. நம்ம எதையோ நம்புகிறோம். நீ தான்பா கடைசி வரைக்கும் எனக்கு, என் நம்பிக்கையே நீ தான்பா. மனைவி பார்த்து கணவன் சொல்லுவார், கணவனை பார்த்து மனைவி சொல்லுவார், கடைசி வரைக்கும் நீ தான்பா எனக்கு நம்பிக்கை. கடைசியில் விட்டு போயிடுங்க. என் நம்பிக்கையே நீ தானப்பா. யார் பேரில் யார் நம்பிக்கை வச்சுருக்கீங்க? அந்த நம்பிக்கைலாம் விருதாக போயிடும். இயேசு மேலே யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறீங்களோ கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கு. அதான் சார், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். அவர் தான் நம்பணும். ஏசப்பா, இந்த காரியம் என்னால் முடியாதுப்பா, பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, அந்த பணம் நீ தான்ப்பா சந்திக்க போடணும், அது உம்மால் தான்ப்பா ஆகும், நான் உன்னை தான்ப்பா நம்பியிருக்கிறேன். யாரெல்லாம் சொல்கிறீங்க? நிச்சயமாக நடக்கும். என் வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, போராட்டமாக இருக்குது. யாராலும் சொன்னால் அந்த பிரச்சனை தீரலப்பா, நீ தான்ப்பா என் நம்பிக்கை, நான் உன்னை தான்ப்பா நம்பியிருக்கிறேன். யாரெல்லாம் சொல்கிறீங்க? அங்கே விடுதலை கிடைக்கும். நோய் விடுதலை பட முடியல, வியாதி என்ன நெருக்குது, பிரச்சனை. நான் எந்த டாக்டரை நம்பி பார்த்தேன்? எல்லாம் நம்பிட்டேன். மந்திரவாதி நம்பினேன், நான் வணங்குற கடவுளை நம்பினேன், எல்லாம் முடிச்சுட்டேன். லாஸ்ட்டு டாக்டரை நம்பினேன், டாக்டரை நம்பினேன், அவரை கடவுளை நம்பினேன், அவரை கைவிட்டு நிலைமையில் இருக்கிறாரு. எப்படி போகிறீங்க? எங்கெங்கே நம்பி போகிறோம்? கர்த்தரை நம்புங்க. பரம டாக்டர் இயேசு கிறிஸ்துங்க. சுகம் விடுதலையாகும், நோய் விடுதலையாகும். இயேசுவே என்று கூப்பிட்டு பாருங்க. ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் செய்வாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். அவர் தாங்க தேவன். அவர் தான் ஜீவனை கொடுத்தவர். அவர் தான் நம்ம உண்டாக்கினவர். மனிதனை மண் எடுத்து மனிதனை படைத்து மனிதன் சுவாசத்தை ஊதினாராம். மனிதன் ஜீவாத்மானான். அந்த ஜீவன் தாங்க நமக்குள்ளே ஓடிக்குது. அதுதான் அவரை நம்ப சொல்கிறார். நான் உண்டாக்கணும் பாடி என்னை நம்பப்பான்றார். யாரெல்லாம் அவரை நம்ப ஆரம்பிக்கிறீங்க? நம்பினீங்கன்னா கெட்டு போக மாட்டீங்க, செழித்திருப்பீர்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் தேவனாய் கர்த்தரை நம்புங்கள். யாரை நம்பி வீணாக போகாதீங்க. நான் அவரை நம்பியிருக்கிறேன், எனக்கு ஏதாவது செய்வாருங்க, கைவிட்டுருவாங்க. இயேசு நம்பி பாருங்க, அவர் கைவிடவே மாட்டார். என் நம்பினவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என்னை நம்பினவர்களை நான் கெட்டு போக விட மாட்டேன். நான் நம்பிகளை என்ன பண்ணேன்? அவன் தலை உயர்த்த பண்ணுறார். அநேக இடத்துல ஆசீர்வாதமான வார்த்தை தான் சொல்லியிருக்காரு. உன் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென், ஆமென். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு சமூக தகப்பனே, இந்த நாளில் கூட தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்லியிருப்பா. என் தேவனை நாங்கள் நம்பும்படியா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் மத்தியில் அநேக காரணம் நம்ப முடியாதபடிக்கு வாழ்க்கையை நெருக்கி கொண்டிருது. அவங்கள ஆண்டவரை உன்னை கூட நம்ப முடியலப்பா, ஏன்னா அவங்க சூழ்நிலை அப்படி நெருக்கிக்கிறது. ஏசப்பா, அந்த வார்த்தையை கேட்ட மாத்தியில் எப்படியாப்பட்ட சூழ்நிலையை உன்னால் மாற்ற முடியும் என்று நாங்கள் நம்பிட்டோம்ப்பா. இனிய நம்பிக்கிற அந்த பிள்ளைகள் மத்தியில் கர்த்தாவே, நீங்கள் ஆண்டவரை கர்த்தரை நம்புங்கள் அப்படின்னு சொல்லிடுறப்பா. எல்லா பிள்ளைகளும் இந்த வார்த்தை கேட்குற பிள்ளை உண்மைத்தமாக நம்பியிருக்கிறாங்க. அவங்க என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது ஐயா, நீ சுகமாக்குறவர், நீ பலப்படுத்துகிறவர், நீ சகாயம் செய்கிறவர் என்று வேதத்தில் அநேக வார்த்தைகளாலே உம்மை கர்த்தாவே உயர்த்தி வார்த்தையாய் சொல்லப்பட்டிருக்குது ஐயா. இப்பொழுது இந்த வார்த்தையெல்லாம் அந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியில் புறப்பட்டு போகட்டும், ஆசீர்வதிக்கட்டும், வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.